இன்றைய தேவ வார்த்தை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 18-19 வசனங்கள். வார்த்தையாகிய இயேசுவினாலே, அவரது வார்த்தையை கொண்டு சத்திய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட நாம் வார்த்தையினாலே உருவாக்கப்படுகிறோம். வார்த்தையினாலே உருவாக்கப்பட்ட நாம் வார்த்தையினாலே வளர்க்கப்படுகிறோம். எனவே தேவ வார்த்தையை கேட்பதற்கு நாம் எப்போதும் தீவிரமாக இருக்க வேண்டும். தேவனின் வார்த்தையை தீவிரமாய் கேட்க கேட்க நம் இருதயம் தேவ வார்த்தையினாலே நிரம்பும். கர்த்தராகிய இயேசு எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். எனவே கேட்கிறதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதேபோல் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு பொறுமையாகவும் இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தை முதலாவது அது பேசுகிற நமக்குத்தான் போதிக்கிறது. எனவே பேசுகிற வார்த்தையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருந்து பேசுவதிலே பொறுமையாக இருக்க வேண்டும். பேசுகிற நாம் பேசுகிற வார்த்தைக்கு முதலாவது நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பேசுகிற வார்த்தை பேசுகிற நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் பேசுகிற வார்த்தை கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் பேசுகிற வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். பேசுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன் என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நாம் பவுலைப் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தையை பேசுகிற நாம் சரீரத்திலே இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய மாம்ச இச்சையை, மாம்சத்தின் அலங்காரத்தை வெளியே காண்பிக்காதபடிக்கு பவுலைப் போல நம் சரீரத்தை ஒடுக்கி நமக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். எனவே பேசுவதற்கு நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தகுதிப்படுத்தி கொண்டு பொறுமையாய் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். எனவே பேசுவதற்கு பொறுமையாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். கோபமே படக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். கடிந்து கொள்ளுதல் அவசியம்தான். ஆனால் கடிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் நம்முடைய கோபம் மிகவும் ஜாக்கிரதையாக யோசித்து பின்புதான் நாம் கோபப்பட வேண்டும். நம்முடைய கோபம் யார் மீது கோபப்படுகிறோமோ அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எனவே கோபப்படுவதிலே தாமதமாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்விலும் ஊழியத்திலும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வருவார். ஆமேன், ஆமேன்.